ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விளாக் 2 பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக மணி 6:15 காலையில். கீழே அப்படியே பார்க்குறேன், ரூமில் இருந்து சரியான கூட்டம் வரிசையில் நிற்கிது. கரெக்டாக 6:15க்குலாம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தா, போட்டிங் 8 மணிக்கு போகிறதுக்கு 6 மணிலேருந்தே வரிசையில் நிற்கிறாங்களாமா. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். காலையில் டிஃபன் பண்ண வந்துட்டோம். இட்லி தோசை பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு 7:30க்கெலாம் டிஃபன் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பஜாருக்கு அப்படியே போனவங்க பாருங்களேன். வீட்டில் கதவுல மாட்டுறதுக்கு தேவையான பொருளாக நிறைய வச்சுருக்காங்க. சங்கு மெயினாக கன்னியாகுமரியில் சங்கு ஃபேமஸுங்க. சங்கு இருக்குது. அதோட ஃபேமஸ் பகவதி அம்மன் கோயில். கன்னியாகுமரிக்கு வர்ற யாருமே இந்த கோயிலை மிஸ் பண்ணுறதில்ல. மிக முக்கியமான கோயிலுங்க பகவதி அம்மன் கோயில். பஜாருக்கு வந்தாச்சு. பாருங்கள், கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நடந்துகிட்டு இருக்கோம். க்ரௌடு எவ்வளோ தூரம் இருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க வரிசையில். ஒரு வழியாக டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. 100 டிக்கெட் நார்மல், 300 ஸ்பெஷல் டிக்கெட் போல். 100 கூட்டம் அதிகமாக இருக்கனால ஒரு 300 டிக்கெட்டுக்கு ஸ்பெஷலுக்கே போயாச்சுங்க உள்ள. நான் அப்படி இருந்துமே 1.5 மணி நேரம் நிற்கணும் போல். நாங்கள் நடந்து போகிறோம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். பின்னாடி எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்கள். சைட்லலாம் பாருங்கள், 100 டிக்கெட் எடுத்தவங்க. கிட்டத்தட்ட அவங்களாம் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பையனை வந்து வரிசையில் நிற்கல, என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரே அலப்பறை. பக்கத்தில் இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். போட் வந்துருச்சு. அவங்க இறங்கின உடனே அடுத்த பீச் நாங்கள் ஏறணும். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் ட்ராலியில். அங்கிட்ட ஒரு டீம் ஏறுது, இங்கிட்ட ஒரு டீம். இங்கே பாருங்கள், வந்தோடனே கடகடன் ரோவில் நிற்கிறவங்க எடுக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ அவசரமாக மாட்டுறாங்க. நாங்களும் லைஃப் ஜாக்கெட் மாட்டியாச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு போட்டிங் ஏற. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஏறிட்டோம் பாருங்கள். வரிசையாக உட்காந்துருக்க பாருங்கள் ஃபேமிலியோட. உள்ள எல்லாரும் ஏறிட்டாங்க. லைஃப் ஜாக்கெட் யார் ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணல. எல்லோரும் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீம் எல்லாருமே நல்லா சேஃபாக ஃபாலோ பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப பயம் கிடையாதுங்க. யாருனாலும் தைரியமாக வந்து போகலாம். பாருங்கள் பயம் எவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு. எங்கள் ஃபேமிலிக்கு வந்து இது முதல் அனுபவம். பாருங்கள், எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு போட்டிங் கிளம்பி போகுது. திருவள்ளூர் அழகாக தெரிகிறாரு. க்ளோஸாக தெரியுது பாருங்கள். கடலுக்கு நடுவில் இருக்கிறாரு. பார்க்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. போட்டிங்கில் இருக்க எல்லாருமே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக செல்ஃபி வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே போகிறாங்க ஜாலியாக. பாருங்கள், கடல் இவ்வளோ அழகான காற்றோட. பாருங்கள், விவேகானந்தர் ராக் பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு பையன் ஜாலியாக கை தட்டுறான் பாருங்கள். செலினா கூப்பிட்டு காட்டுறானாமா. அப்புறம் பாப்பா என் பக்கத்தில் வந்தாங்க. ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த போட்டிங் அனுபவம். உண்மையிலே பக்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், வியூஸ் அவ்வளோ கிளியராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். போட்டிங்கில் பாருங்கள், அங்கே இறக்கி விட்ருவாங்க. இறக்குறதுக்கு நிற்கிது. அவங்க கிளம்பி போனவுடனே நாங்கள் திருப்பி என்றாவோம். தான் கிளம்புது பாருங்கள். அங்கே உள்ள ஆட்கள் எல்லாமே பார்த்து முடிச்சவங்க எல்லாத்தையுமே ஏற்றிட்டு கிளம்பிடுச்சு. கிளம்புனோடனே நாங்கள் அதே இடத்துல ட்ராப் பண்ணி எங்களை இறக்கி விடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் அடுத்து ஏறுறதுக்கு. பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். இவ்வளோ ஜனங்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இருப்பாங்க வரிசையில். பக்கத்தில் வந்துட்டோம். விவேகானந்தர் ராக் மெமோரியல். இதுதான் போட்டிங்கில் இருந்து கீழே இறங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விளாக் 3 நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.